வரம் கொண்ட உமை முலைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. முருகனை நினைத்து இந்த உரையை நான் தொடர்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் ஆசிகளையும் கூறுகிறேன். நாம் திருமூலரை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். திருமூலர் என்பவர் மகா புருஷர். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நன்முக்தி நல்காவாம், ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே என்று ஞானத்தின் இன்றியமையாமையை விளக்கி, அந்த ஞானம், ஞானத்தின் சரியை, ஞானத்தின் கிரியை, ஞானத்தின் யோகம், ஞானத்தில் ஞானம் என 4 வகைப்படும் என்று பகுத்து அவற்றின் இயல்புகளையும் தெளிவுபடுத்தி ஞான தீட்சை முறைகளையும் முறையை உபயோகித்து ஞான அபிஷேகம் என்பது சத்குரு திருவடியில் தோய்ந்திருத்தலே என முடித்தருளுகிறார் நம் திருமூலர். இதனால் திருமந்திரம் சிறந்த ஞான நூல் என்பதில் சிறிதுமே ஐயம் கிடையாது. தேவர் குரலும் திருநாள் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாச்சகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாச்சகம் என்று உணர் என்கிறது ஒரு பழம்பெரும் பாடல். அப்படிப்பட்ட திருமந்திர நூலை எழுதிய திருமூலரின் சித்த விளையாட்டுகளில் ஒன்றான அந்த கூடு விட்டு கூடு பாயும் அந்த திறத்தை பற்றி நாம் இப்பொழுது காணப்போகிறோம். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளா அது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே என்று திருமூலர் கூறுகிறார். அஷ்டமா சித்திகள் அனைத்தும் அவர் கைவர பெற்றவராக விளங்கினார் அல்லவா. அவருடைய பெயர் சுந்தரநாதர். இவர் கைலாயத்தில் நந்தீஸ்வரரிடம் உபதேசம் பெற்றார் என்றும், நந்தீசர் மூலமாக சிவபெருமானிடம் நேரடியாகவே உபதேசம் பெற்றார் என்றும் கூறப்படுகிறது. இது ஒரு குரு பரம்பரை தொடர்பின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது. சிவபெருமானின் ஆணைப்படி இவர் என்ன செய்தார்? தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக பொதிகை மலைக்கு அகத்திய முனிவர் இருக்கிறாரு, அவரை சந்திப்பதற்காக சுந்தரநாதர் வருகை புரிந்தார். இவர் இயற்பெயர் என்ன? சுந்தரநாதர். இவர் அப்படி வருகை புரிந்தார் அவரை சந்திப்பதற்காக. அகத்தியர் நட்பை பெற்ற இவர் அவருடன் சில காலம் தங்குவதற்காக கைலையிலிருந்து பொதிகை செல்லும் வழியில் அமைந்திருந்த திருக்கேதாரம், பசுபதி, நேபாளம், காசி, பல இடங்கள் இருக்கிறது, தலங்கள் இருக்கிறது அல்லவா. விந்தியமலை, திருப்பருப்பதம், திருக்காலத்தி, திருவாலங்காடு, காஞ்சி ஆகிய திருத்தலங்களை எல்லாம் தரிசித்து வந்தார். அப்பொழுது காஞ்சி ஆகிய திருத்தலங்களை தரிசித்து அங்குள்ள சில யோகிகளை காணும் பேரும் அவர் பெற்றார். இப்படி இவருக்கு எப்பேற்பட்ட பேரு கிடைத்தது தெரியுமா? சிதம்பரத்தில் நடமாடும் திருக்கூத்தனை கண்டு தரிசித்து திருவாவடுதுறை சென்றார். அருகிலே தானே இருக்கிறது திருவாவடுதுறை. அங்கு சென்றார். அங்கு வீற்றிருக்கும் இறைவனை வழிபட்டு மேலே என்ன செய்தார்? பயணத்தை தொடங்கினார். அப்பொழுது காவிரி கரை இருக்கிறதே, அதன் இடையே, அதாவது காவிரி கரையை ஒட்டி பல பசுக்கள் கூட்டமாக இருந்தனவாம். அது சேர்ந்து எதையோ சுற்றி வந்து அழுவதை இவர் பார்த்திருக்கிறார். இவர் ஒன்றுமே புரியாமல் மனம் வெதும்பி இருந்தார். விவரம் அறிய ஆவலா இருந்தவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பசுக்களின், அந்த பசு கூட்டங்களின் ஆரவாரம் அவருக்கு ஒருவாறு புரிந்தது. ஏதோ அவைகள் துக்கத்தில் இருக்கின்றன என்று. மெல்ல அங்கு சென்று கவனித்ததில் ஒருவனுடைய உடல் கீழே விழுந்து கிடந்தது. அது அவருக்கு தெரிந்து விட்டது. அந்த அந்தணர்கள் அது என்ன ஊர்? அந்தணர்கள் வாழும் சாத்தனூர். அதில் வசித்து வந்த மூலன் என்பவன் அந்த கீழே விழுந்து கிடந்தானே, அவன் பெயர் மூலன் என்று அவருக்கு தெரிய வந்தது. அவனுடைய உடல்தான் என்று அவர் அறிந்தார். அவனை பற்றிய செய்திகள் எல்லாம் அருகில் இருந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டார். அவன் பெயர் மூலன் என்றும், அவன் தினந்தோறும் பசுக்களை மேய்ப்பதற்காக அந்த இடத்திற்கு வருவான் என்றும், அவன் விதி முடிந்த காரணத்தால் அவன் உயிர் நீத்தான் என்பதும் அவருக்கு ஒருவாறு புரிந்தது. அவருக்கு தங்களை நன்றாக கவனித்து வந்த எஜமானன், அப்பொழுது அங்க எல்லாம் பசு கூட்டங்கள் இருந்தது இல்லையா, தங்களை கவனித்து வந்த எஜமானன் எழுந்திருக்காதான் அந்த பசு கூட்டங்கள் செய்வதறியாது என்ன செய்து அவனை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தது. இதனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அந்த நல்லவர், அவர் திருமூலர்.
திருமூலர் இப்பொழுது ஆகவில்லை. திருமூலர் அந்த பசுக்களுக்காக ஏதேனும் நாம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அந்த சிவயோகியார் உடனே என்ன செய்வது என்று யோஜனை செய்த போது அந்த தருணத்தில் உதித்தது ஓர் எண்ணம். நமக்குத்தான் கூடு விட்டு கூடு பாயும் திறன் இருக்கிறதே, அதனால் அதை பரயோக பிரவேசம் என்று கூறுவார்கள். அந்த சித்தி கைவசம் இருக்கிறது, அதனை உபயோகித்து அந்த மூலனுடலில் புகுந்து எழுந்தால் பசுக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே என்று எண்ணினார். சிவயோகிகர் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே உதித்தது ஒரு எண்ணம். நமக்குத்தான் கூடு விட்டு கூடு பாயும், அதாவது பறையாக பிரவேசம் என்று கூறுவார்களே, அந்த சித்தி கைவசம் இருக்கிறதே, அதனை உபயோகித்து அந்த மூலநூலில் புகுந்து எழுந்தால் பசுக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே என்று எண்ணினார் என்று நாம் கண்டோம். உடனே தன் உடலை ஒரு மறைவான பகுதியில் கிடத்திவிட்டு என்ன செய்தார், தன்னுடைய உயிரை அந்த இடையனின் உடம்பினுள் புகுத்தி விட்டார். அது செலுத்தி விட்டார். அதனால் அவர் திருமூலர் எனும் நாமத்துடன் எழுந்தார். பசுக்களின் மகிழ்ச்சிக்கு கேட்கவா வேண்டும்? அன்பு கொண்டு என்ன செய்தது, அவனுடைய உடலை தங்கள் நாவினால் நக்கி நக்கி தங்கள் அன்பை காட்டி திருமூலர் காட்டிய பாதையில் சென்று வேண்டுமளவு மேய்ந்து வயிறார உண்டன. அந்த உண்ட கழிப்பால் அந்த பசுக்கள் காவிரி ஆற்றின் துறையில் இறங்கி தண்ணீர் பருகி பின்னர் கரையேறி சாத்தனூரை நோக்கி நடந்தன. சிவயோகியார் பசுக்கள் தத்தம் வீடு செல்லும் வரை அதற்கு வழிகாட்ட வேண்டும் இல்லை அல்லவா? இவர் வழிகாட்டவில்லை, பசுக்கள் தான் அவருக்கு வழிகாட்டியது. அந்த மாடுகள் யாவும் தத்தம் வீட்டிற்கு செல்லும் வரை அங்கேயே காத்திருந்து பின் திரும்பினார். அப்பொழுது உண்மையான இந்த மூலனுடைய உண்மையான மனைவி இருக்கிறாள் அல்லவா, அவள் வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். சிவயோகியாரே தன் கணவன் தான் மூலன் தான் என்று நினைத்து அவரை தங்கள் வீட்டிற்கு உற்சாகமாக வரவேற்றாள். ஆனால் அவர் என்ன செய்தார், தங்கள் வீட்டிற்கு உற்சாகமாக வரவேற்றாள் அல்லவா, அப்பொழுது அவர் நிலை மிகவும் தர்ம சங்கடமாயிற்று. ஏனென்றால் இவர் மூலன் இல்லை அல்லவா. தன்னை சுதாரித்து கொண்டு மூலன் இறந்து விட்ட செய்தியையும் அதனுடைய அங்கு நடந்த நிகழ்ச்சிகளையும் ஒன்று விடாது அவளிடம் கூறினார். ஆனால் அவர் கூறியவற்றை ஒன்றுமே நம்பாமல் அந்த மூலன் மனைவி என்ன செய்தார், ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டம் செய்தார். ஆனால் பாவம் சிவயோகியார் என்ன செய்வார், தான் மூலன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக என்ன செய்தார், அந்த உடலை விட்டு விலகி அவன் இருந்து விட்ட நிலையை காட்டி மறுபடியும் மூலன் உடலில் புகுந்து மற்றவர்களுக்கு உண்மையை விளக்கினார். இதனை கண்ட யாவரும் மூலன் மனைவியை தேற்றி ஆறுதல் கூறி விடை பெற்று சென்றனர். அவர்கள் சென்று விட்டனர். பிறகு சிவயோகியார் என்ன செய்தார், தன் உடலை எங்கேயோ மறைத்து வைத்திருந்தார் அல்லவா, அந்த இடத்திற்கு போய் தேடி பார்த்தார். ஆனால் அந்த உடல் கிடைக்காததனால் மூலன் உடலிலேயே தங்கும்படியாக ஆகிவிட்டது. சிவபெருமான் உயிர்கள் பால் வைத்த பெரும் கருணையினாலே அருளி செய்த சிவாகமங்கள், அந்த சிவாகமங்களின் அரும் பொருள்களை இந்த நில உலகில் திருமூலரது வாக்கினால் தமிழிலே எடுத்துரைக்க கருதிய திருவருள் திறத்தால் சிவயோகியாரது முன்னைய உடம்பு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் உணர்ந்து கொண்டு விட்டார். அதனால் திருமூலர் தமது முற்றுணர்வினால் தெளிய உணர்ந்து கொண்டார். சாத்தனூரில் இருந்து தம்மை பின்தொடர்ந்து வந்த ஆயர் குலத்தவர்களுக்கு தமக்கும் எத்தகைய உறவும் இல்லை என்பதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார். அவர்கள் எல்லோரும் தம்மை விட்டு சென்ற பின்னர் என்ன செய்தார், சிவபெருமான் திருவடிகளை நினைந்து சிந்தித்து அந்த இடத்தை விட்டு நீங்கி திருவாவடுதுறை திருக்கோயிலை அடைந்தார். அங்கு எழுந்தருளுள்ள அம்மையப்பரை வணங்கினார். அந்த திருக்கோயிலின் மேற்கு திசையில் உள்ள அரசமரத்தின் கீழ் தேவா அங்க ஒரு ஆசனம் அமைத்து அங்கு சிவலோகத்தில், அதாவது சிவயோகம், நாட் சிவலோகம், சிவயோகத்தில் அமர்ந்து நெஞ்சத்தாமரையில் வெற்றிருக்கும் செம்பொருளாம் சிவபரம் பொருளுடன் அவர் அப்படியே ஒன்றி விட்டார். அந்த உணர்வினால் ஒன்றி இருந்து பெரிய ஆனந்தத்தை அனுபவித்தார். இப்படியாக அவர் சிவயோக நிலையில் அமர்ந்திருந்த திருமூல நாயனார் ஊனோடு தொடர்ந்து வந்த இந்த பிறவி நஞ்சை போன்ற துயரம் நீங்கி அந்த உலகத்தார் வாழும் பொருட்டு ஞானம், யோகம், சரியை, கிரியை என்னும் 4 வகை நன்னெறிகளும் 4 வகை மலர்களாக விரிந்து ஞான மனம் பரப்பி சிவானந்த தேன் சிந்தும் திருமந்திர மாலையாகிய செந்தமிழ் பதிகங்களை இறைவன் திருவடிக்கு அணிந்து போற்றும் நிலை கைவரப்பெற்றார். அப்பொழுதுதான் அவருக்கு நிறைய செய்யுட்கள் வந்தன. அந்த கைவரப்பெற்றார் அல்லவா, பாமர மக்களுக்கு புரியும் வகையில் தமிழில் சைவ சித்தாந்த உண்மைகளையும் யோக ரகசியங்களையும் பரப்ப வேண்டும்
என்பதே சிவனின் நோக்கமாக இருந்தது என்று அவர் எண்ணிவிட்டார். அன்று முதல் என்ன செய்தார் இந்த சுந்தரநாதர், திருமூலர் என்ற பெயரில் இருக்கிறாரே மூலனுடலில் தங்கி திருவாவடுதுறை கோயிலில் உள்ள அரசமரத்தடியில் யோகத்தில் அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 ஆண்டுகள் தவம் இருந்த திருமந்திரம் எனும் பெரும் நூலை அருளி செய்தார். திருமூலர் பல உயிரை பண்புகளையும் ஆன்மீக சக்திகளையும் கொண்ட ஒரு மகான் அவர். அவரது வாழ்க்கை, அவர் அருளிய திருமந்திரம் மற்றும் அவரை பற்றிய புராண குறிப்புகள் ஆகியவை அவரது தனித்துவமான பண்புகளை நமக்கு புலப்படுத்துகின்றன. மாடுகள் அழுது கொண்டிருப்பதை கண்டதும் அவற்றின் துயர் நீக்கி தன் யோக நிலையை, தன் உடலை நீக்கினார் அல்லவா. மூலன் உடலுக்குள் புகுந்து அவரது செயல் சக உயிர்கள் மீதான அவரது கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. உலக மக்கள் பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு நன்றாக வாழ வேண்டும், அதாவது உய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடனேயே திருமந்திரத்தை அருளினார். கூடிவிட்டு கூடுபாயும் காயப்பிரவேசம் என்று கூறுவோமே, அந்த சித்தி பெற்றிருந்தார். இது சாதாரண மனிதரால் செய்யவே முடியாது. பெரும் யோக ஆற்றலை குறிக்கிறது. 3000 ஆண்டுகள் ஒரே இடத்தில் யோக நிலையில் அமர்ந்திருந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் திருமந்திரத்தை இயற்றினார் என்பது அவரது அளப்பரிய யோக சக்தியை, அந்த மனக்கட்டுப்பாட்டையும் நமக்கு உணர்த்துகிறது அல்லவா. சிவபெருமானிடமிருந்து நேரடியாக உபதேசம் பெற்றவர் இவர். இது அவரது ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்திற்கு சான்றாக விளங்குகிறது. திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம், யோகம், தந்திரங்கள், மருத்துவம், வானியல், வாழ்வியல், நெறிகள் என பல துறைகளிலும் உள்ள உண்மைகளை விளக்கியுள்ளார். அவரது ஞானம் மிகவும் பறந்து விரிந்து கிடக்கிறது. சிவபெருமானின் திருவருளாலேயே மூலனுடலில் புகுந்து திருமந்திரம் இயற்றினார் என்பதை அறிந்தோம். சிவபெருமானின் ஆணைப்படியே அனைத்தையும் செய்து சிவபெருமானின் பெருமைகளையும் அவனை அடையும் வழிகளையும் பேசுகிறது. அவரது ஆழ்ந்த சிவபக்தியை இது காட்டுகிறது. நாம் திருமூலரை பற்றி நிறைய இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அவரது வாக்கு, அவர் தான் பெற்ற ஞானத்தை உலக மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். பரந்த மனப்பான்மை இருந்தது. 3000 ஆண்டுகள் தவம் செய்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் நூலை இயற்றியது என்பது அவரது அபாரமான பொறுமையை காட்டுகிறது. தனது இலக்கை அடையும் அந்த விடாமுயற்சியும் காட்டுகிறது. சித்தர்கள் என்பவர்கள் யோக அறிவும், மருத்துவ அறிவும், உலகியல் அறிவும் கொண்டவர்கள். திருமூலர் சித்த மரபின் தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார். அவர் தத்துவ உண்மைகளை எளிய தமிழ் சொற்களில் கூறினார். திருமூலர் இந்த உலகிய வாழ்வின் நிலையாமையும் ஆன்ம ஞானத்தின் அந்த ஆன்ம ஞானம் தேவையாக இருக்கிறது இந்த உலகிற்கு. அது உணர்ந்து தனது வாழ்நாள் முழுவதையும் பிறர் நல்வாழ்வுக்காகவே அர்ப்பணித்த ஒரு தன்னிகரற்ற மகான் என்றே கூறலாம். இவ்வாறு திருமூலர் சிவபெருமானின் நேரடியான அருளாலும் உபதேசத்தாலும் திருமந்திரம் என்ற ஒப்பற்ற சைவ சித்தாந்த நூலை ஏற்றி யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று கூறினார் அல்லவா. அவர் முதல் பாடல் என்ன என்றால், ஒருவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே என்று இந்த திருமந்திர பாடல் கூறுகிறது. ஒன்றவன் தானே என்று ஆரம்பிக்கும் பாடல் மிகவும் அருமையாக. திருமந்திர கடைசி பாடல், திருமூலர் தனது திருமந்திரம் எவ்வளவு பாடினார்? 3000 பாடல் பாடினார் என்று நாம் அறிந்தோம் அல்லவா. கடைசி பாடல் இந்த நூலை முடிக்கும் விதமாகவும் அண்ட சராசரங்களையும் கடந்த இறைவனின் தன்மையை விளக்கும் விதமாகவும் அமைகிறது. அது என்ன? அண்டம் பிறக்கின் அடங்காதது ஈசன், பிண்டம் பிறக்கின் பிறவாதி ஈசன், கண்டம் பிறக்கின் கரணங்கள் உண்டால் நின்ற சதாசிவம் நிமலன் தானே என்ற ஒரு பாடலை அவர் கடைசி பாடலாக பாடி முடித்தார். இந்த 2 பாடல்களும் திருமந்திரத்தின் ஆழத்தையும் திருமூலரின் ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன. முதல் பாடல் இறைவனின் இருப்பையும் அவன் வெளிப்படும் தன்மையையும் கூற, கடைசி பாடல் என்ன கூறுகிறது? அவனின் பிறப்பற்ற அழிவற்ற எல்லாவற்றையும் கடந்த நிர்மல தன்மையை தான் கூறுகிறது. அதனால் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு பாடல் மூலமாகவும் அறியலாம். நன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை நம் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைத்து உயினே என்று திருமூலர் கூறுகிறார். பெரிய சித்தனான இறைவன் யார்? பெரிய சித்தன் இறைவன் நம் சிவபெருமான் தான். அந்த சொக்கன் உரையும் பாண்டிய நாட்டிற்கு ஒரு முறை திருமூலர் வந்தார். அந்த வந்ததை பற்றி, அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி இப்பொழுது காணப்போகிறோம். அப்போது ஸ்வேதன்
அப்பொழுது அங்கு சென்றிருந்தார் அல்லவா, அந்த பாண்டிய நாட்டிற்கு சென்றார் அல்லவா. அங்கு ஸ்வேதன் என்பவன் ஆண்டு வந்தான், அரசாண்டு வந்தான், பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்தான். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தன. முதல் மனைவிக்கு வீரசேனன் என்ற மகனும், 2ஆம் மனைவிக்கு சூரசேனன் என்ற மகனும் இருந்தனர். ஸ்வேதன் இறந்த பிறகு சட்டப்படி முதல் மனைவியின் மகனான வீரசேனன் பதவியேற்றான். ஸ்வேதனின் முதல் மனைவி இருக்கிறாளே, தன் மகனே அந்த ஆட்சியில் நீடித்து இருந்து அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி அதற்காக பெரும் பாடுபட்டாள். அதனால் திருமண வயது வந்தபோது தன் மகனுக்கு குணவதி என்ற பெண்ணை மணமுடித்து வைத்தாள். வீரசேனனும் குணவதியும் இன்பமாக இல்லறம் நடத்தி வந்து கொண்டிருந்த பொழுது 1 வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். நாட்டு நடப்பில் அதிகம் கவனம் செலுத்தாது தன் குழந்தையின் மேல் அதிகம் பாசமோடு கவனம் காட்டிய வீரசேனன் என்ன செய்தான்? சில மாதங்கள் கழித்து தன் நாட்டு மக்களை பற்றிய எண்ணம் உதித்தது அவனுக்கு. அப்பொழுது நாட்டு நடப்புகளை பார்ப்பதற்காக அவன் வெளியே சென்று விட்டான். சென்ற இடத்தில் அவன் உடம்பு மிகவும் தள்ளாடியது. அதனால் அவன் என்ன செய்தான்? மயக்கம் வரும் நிலை ஏற்பட்டது. அரண்மனை திரும்பி அங்கு மயங்கி விழுந்தான். அரண்மனை வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். பாவம், அவர் அவனை சோதித்து விட்டு இனி ஏதுமே செய்ய முடியாது, அவன் இறந்து விட்டான், அதாவது அந்த மன்னன் இறந்து விட்டான் என்று அறிவித்து விட்டார். உடனே அவனை என்ன செய்தார்? எல்லோரும் மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் அல்லவா, அதனால் மக்கள் பார்வைக்காக மக்களுக்கு நடுவில் கிடத்திய பிறகு அவனை சுற்றி நின்று வருத்தத்துடன் யாவரும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் வான் வழியாக, திருமூலருக்குத்தான் பறக்கும் சக்தி இருக்கிறது, அதனால் வான் வழியாக அந்த திருமூலர் வந்து கொண்டிருந்தார். இயற்கையிலேயே இறங்கும் மனம் படைத்த அவர் ஒரு முறை இறங்கி விட்டார் அல்லவா, மூலன் உடம்பில் புகுந்து விட்டார் அல்லவா, கீழே வந்தார். வந்து அவரும் அழுது புலம்பதை பார்த்து மனம் இறங்கி கீழே பூமியை நோக்கி வந்தார். அங்கு வந்து அரசன் இருந்து கிடப்பதை கண்டு சோர்ந்த மனநிலையை போக்க அவர் எண்ணினார். மீண்டும் என்ன செய்தார்? வான்வழியை சென்று 4 மலைகளை 4 மலைகளாக தாங்கி நிற்கும் சத்ருகிரியை அடைந்தார். தன் உடம்பை ஒரு இடத்தில் அங்கு வைத்துவிட்டு அதற்கு தன் சீடன் ஒருவனை பாதுகாப்பா இருக்க வேண்டும் அல்லவா, அல்லது இல்லாவிட்டால் அந்த உடம்பு அழிந்து விடும். அதனால் ஒரு சீடனை பாதுகாப்பாக வைத்துவிட்டு மீண்டும் அரண்மனை வந்து கூடு விட்டு கூடு பாயும் சித்திதான் கையில் இருக்கிறதே, கைவசம் இருக்கிறதே. நன்கு அறிந்த அவர் வீரசேனனின் உடலில் புகுந்து விட்டார். அந்த அரசன் இறந்து விட்டான் அல்லவா, அவனுடைய உடலில் புகுந்து விட்டார். உடனே வீரசேனனும் விழித்து எழுந்தான். மக்கள் ஆச்சரியத்துடன் ஆரவாரம் செய்ய குணவதி இருக்கிறாளே, அவருடைய மனைவி மகிழ்ச்சியின் எல்லில் திளைத்தாள். அவள் வீரசேனனாக எழுந்து மூலனிடம் எப்படி இது சாத்தியமாயிற்று என்று கேட்டு மேலும் நடந்த நிகழ்ச்சியை பற்றியும் கேட்டாள். அப்போது இன்று வீரசேனனாக முன்னாள் மூலனாக இருந்தார் அல்லவா, இப்பொழுது வீரசேனனாக இருப்பவர் கீழ்கண்டவாறு கூறினார். என்ன கூறினார்? நான் சென்று கொண்டிருந்த காட்டுப்பாதையில் ஒரு ரோஜா செடி இருந்தது, அதாவது மாற்றி கூறிவிட்டார். நான் சென்று கொண்டிருந்த பாதையில், காட்டுப்பாதையில் ஒரு ரோஜா செடி இருந்தது. அங்கு ஒரு கருநாகத்தை பார்த்தேன். அந்த பாம்பு என் பக்கமாக வந்து என்னை கடிக்காமல் தன் விஷத்தை அந்த ரோஜா செடியில் உமிழ்ந்து விட்டது. அதில் பூத்திருக்கும் பூவை நான் முகர்ந்ததினால் படபடப்பும் மயக்கமும் என்னை ஆக்கிரமித்துக் கொண்டன. பின்பு நடந்தவைதான் உனக்கு தெரியுமே என்று அவர் பொய் கூறிவிட்டார். பின்பு அரசனும் யாவரும் நல்லது செய்து நல்லாட்சி, அரசனும் யாவருக்கும் நல்லது செய்தான். ஏனென்றால் இந்த திருமுறர் அந்த உடம்பில் இருக்கிறார் அல்லவா. அப்பொழுது அந்த தருவாயில் சில நாட்களிலேயே அவரை பற்றிய சந்தேகம் குணவதிக்கு. ஏனென்றால் அவருடைய மாறுபட்ட குணத்தை கண்ட பிறகு குணவதிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. தன் கணவன் எப்பொழுதும் ஆத்திரமும் கோபமும் கொண்டு கடும் சொல் கூறுவாரே, இப்போது சாந்தமாக இருக்கிறாரே, பல நன்மைகள் கூட செய்கிறாரே என்று அவள் சந்தேகப்பட்டாள். அதனாலேயே சரி அவரையே கேட்டு விடலாம் என்று தான் நினைத்ததும் கேட்டதின் பேரில் தான் சுந்தரானந்தராக இருக்கிறாரே இருந்து திருமூலராக மாறி பின் வீரசேனனின் உடலில் கூடு விட்டு கூடு பாய்ந்து அதுவரை தான் சுந்தரானந்தராய் இருந்தார். பிறகு திருமூலரானார், பிறகு வீரசேனனார். எல்லாவற்றையும் அவளிடம் கூறிவிட்டார். தன் கணவன் என்று ஒருவன் எப்போதும் தன்னுடன் இருந்து, ஆனால் அவளுக்கு பயம் வந்து விட்டது. ஓஹோ, தன் கணவன் தன்னுடன் எப்போதுமே கூடவே இருக்க வேண்டும், நாம் சுமங்கலியாகவே இருக்க வேண்டும் என்று அவ சுயநலத்தில் தன் கணவன் போல் இருக்கும் திருமூலர் என்னுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டார். சத்ருகிரியில் என்ன இருக்கிறது? இவருடைய பழைய உடம்பு இருக்கிறது அல்லவா, திருமூலரின் பூத உடல் கிடத்தப்பட்டு இருக்கிறது அல்லவா. அந்த உடலை பாதுகாக்க ஒரு சீடனை நியமித்திருந்தார்.
அதை அவள் தெரிந்து கொண்டு விட்டாள். உடனே நம்பகமான தன் சேவகர்களை சத்திரகிரிக்கு அனுப்பி வைத்து அந்த உடலை எரிக்கச் சொன்னார். அதே சமயம் தன் குரு வெகு நாளாகியும் மீண்டும் திரும்பவில்லையே என்று அவருக்கு என்ன ஆயிற்றோ என்று நினைத்து அந்த சீடன் என்ன செய்தான், அந்த காரணத்தை அறிய வேண்டும் என்று அந்த காவல் காத்து கொண்டிருந்த அந்த உடலை விட்டுவிட்டு அவரை தேடி வெளிவந்தான். அப்பொழுது அவன் இல்லாத இந்த அரிய சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த மூலரின் பூத உடலும் சேவகர்களால் என்ன செய்யப்பட்டது, எரிக்கப்பட்டு விட்டது. வீரசேனன் இறந்து விட்டால் ஆட்சி பொறுப்பு சூரசேனனுக்கு போய்விடுமே என்ற கெட்ட எண்ணம் குணவதி, அவளுக்கு அந்த எண்ணம் தான். அதனால் குணவதி தன் உடலை எரித்து விட்டு தன்னை தக்க வைத்துக் கொண்டு சூழ்ச்சி செய்கிறாள் என்பதனை அறிந்த திருமூலர் அவனை விட்டு நீங்கி மறுபடியும் தவம் செய்ய கிளம்ப ஆயத்தமானார். எப்படியாவது இந்த உடலை விட்டு நான் நீங்கிவிட வேண்டும், நான் தவம் செய்ய புறப்படுகிறேன், இதையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று நினைத்தார். அப்பொழுதும் வீரசேனன் மனைவி என்ன செய்தாள், தன்னை மன்னித்து அருளுமாறு வேண்டி எப்போதுமே தான் சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று அவரிடம் கூறி அந்த பாக்கியத்தையும் தந்துவிட்டு போகச் சொன்னாள். அதன் பேரில் அவளை வாழ்த்தி விட்டு, அதாவது ஆசீர்வதித்து விட்டு, அந்த மக்களுக்கு இனி அவள்தான் இனிமேல் ஆட்சி பொறுப்பில் இருப்பாள். ஏனால் வீரசேனன் இறந்து விட்டான், அதனால் அவள்தான் ஆட்சி பொறுப்பில் இருப்பாள் என்று அறிவித்து விட்டு, வீரசேனன் இறக்கவில்லை, வீரசேனன் உடம்பில் தானே இருக்கிறார், அதனால் எனக்கு பதில் இவள்தான் ஆட்சி புரிவாள் என்று கூறிவிட்டு, தன்னை யாரும் தேட வேண்டாம், வீரசேனனாக இருக்கும் தன்னை யாரும் தேட வேண்டாம் என்று அறிவித்து விட்டு வீரசேனனாகவே அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டார். எங்கு கிளம்பினார், சத்ருகிரி சென்றடைந்தார். அங்கு நீண்ட நாட்கள் தவம் செய்து கொண்டிருந்தார். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பிற்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர் திருமந்திரத்தில் கூறுகிறார். சில நூல் கேட்பதற்கு முன்பெல்லாம் உடம்பை அழுக்கு ஒன்றையே உடையதாக கருதி அதனை அதாவது சிவநூல் கேட்பதற்கு, சிவ நூல்களை கேட்பதற்கு முன்னால் இந்த உடம்பு அழுக்கு என்று கருதி அதனை இகழ்ந்து வந்தேன். சிவநூல் கேட்ட பின்னர் என்ன ஆயிற்று, எனக்குள் ஒரு அதாவது மாறுபாடு கிடைத்தது. அதற்குள்ளே பயனே அடைந்ததற்குரிய வழிகள் பலவும் இருந்தன, நான் உணர்ந்து கொண்டு விட்டேன். அதனால் அந்த அறிவின் வழியே உடம்பிற்குள் தானே இறைவன் தனக்கு இடம் அமைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதனையும் அறிந்து இப்பொழுது நான் உடம்பை கெடுராத வண்ணம், அதாவது பழுதாகாத வண்ணம் குறிக்கொண்டு காக்கின்றேன் என்று கூறுகிறார் திருமூலர். கோயில் என்பது ஆதார நிராதார மீதானங்களாகிய இடங்களை குறிக்கிறது. மேற்கண்ட உடம்பை எத்தனை விதங்களில் திருமூலர் தன் கூடு விட்டு கூடு பாயும் திறனால் மாற்றுகிறார் என்பதை கண்டறிவோம். 4 மறைகளாய் இருக்கக்கூடிய சதுரகிரியில் வீரசேனனாக திருமூலர் அங்கு தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது இவர் போய்விட்டார் அல்லவா அங்கு. அப்பொழுது திருவானைக்காவலில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜம்புகேஸ்வரர் என்பவர் அந்த தலத்திற்கு வந்து சிவனை நினைந்து மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருந்தார். இவர் போன அந்த சமயம் அந்த ஜம்புகேஸ்வரர் என்பவர் அவர் மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு குரு அல்லாது தானாகவே அந்த பயிற்சியை செய்து கொண்டிருந்தார். அதனால் என்ன ஆயிற்று, அதாவது மூச்சு பயிற்சி என்பது என்ன, மூச்சை இழுக்க வேண்டும், அதை நிறுத்த வேண்டும், பிறகு விட வேண்டும், அதுதான் மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது குரு இல்லை அல்லவா, அதனால் அப்படி செய்யும் பொழுது அவருக்கு எங்கேயோ தவறு நேர்ந்து விட்டது. அதனால் உட்கார்ந்த நிலையிலேயே அவர் இறந்து விட்டிருந்தார். அது வெளியில் இருப்பவருக்கும் தெரியவில்லை. அங்கு தவத்தில் இருந்த திருமூலர் இந்த ஜம்புகேஸ்வரர் வெகு நேரம் உட்கார்ந்திருக்கிறாரே, எதற்காக இப்படி உட்கார்ந்திருக்கிறார் என்று அறிவதற்காக அங்கு அவர் பக்கம் சென்று அவரை நோக்கி சென்றார். அப்பொழுதுதான் தெரிந்தது அவர் இறந்து விட்டிருப்பது. இவர் மனம் தாங்குவாரா, எப்பொழுதுமே கருணை உள்ளம் கொண்டவர் தானே இந்த திருமூலர். எப்பொழுதுமே இரக்க குணம் படைத்த திருமூலர் வழக்கம் போல ஜம்புகேஸ்வரனுக்கு உயிர் கொடுக்க எண்ணினார். 3ஆம் முறையாக, முதல் முறை யார் திருமூலர், 2ஆம் முறையார் வீரசேனன், 3ஆம் முறையார் இந்த ஜம்புகேஸ்வரர். 3ஆம் முறையாக கூடு விட்டு கூடு பாய்வதற்கு தம்மை தயார்படுத்திக் கொண்டார். வீரசேனன் உருவில் இருக்கும் தன் உடம்பை ஏதாவது ஒரு நம்பகமான இடத்தில் கிடத்திவிட்டு ஆத்மாவை ஜம்புகேஸ்வரன் உடலில் செலுத்த வேண்டுமே என்ற எண்ணம் அவரை தொத்திக் கொண்டது. அங்கு அருகாமையில் ஒரு பெரிய பொந்தை கண்டார். எதில் ஒரு மரத்தில் ஒரு பொந்தை தாங்கிய யானை வண்டி, அந்த மரத்தின் பெயர் என்ன, யானை வண்டி. யானை வண்டி என்று ஒரு மரம் இருந்தது. நன்றாக கவனித்து கேளுங்கள். யானை வண்டி என்று ஒரு மரம் இருந்தது. அது கண்ணில் பட்டது. இவருக்கு கேட்க வேண்டுமா, மனதில் மகிழ்ச்சி.
தன் ஆத்மாவை வெளியில் இருத்தி வைத்துவிட்டு வீரசேனன் உடம்பை அந்த மரத்தின் பொந்துக்குள் நுழைத்தார். அது பல நாட்கள் அழியாத உயிருள்ளது போல் இருப்பதற்காக பல மருந்துகளையும் மூலிகைகளையும் இட்டு பதப்படுத்தி அந்த பொந்தையும் மூலிகைகளால் மூடிவிட்டு திருமூலர் என்ன செய்தார்? ஜம்புகேஸ்வரனின் உடலில் புகுந்து விட்டு உயிர் கொடுத்தார். இப்பொழுது மரத்திற்கு நல்ல சக்தியை கொடுத்து அது என்றுமே மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் வண்ணமாக அந்த மரமாக ஆக்கினார் அவர். அன்றிலிருந்து அந்த மரம் எப்படி மரத்தை என்ன என்று கூப்பிட்டார்கள், என்ன என்று பெயர் வைத்தார்கள்? அரச மரம். அதனால் முன்னால் இருந்த அந்த நாமம் போய் அது அரச மரம் எனப்படும் என்றும் அறிவித்து விடுகிறார். வெகு நாட்களாக ஆகியும் இந்த மனைவி வீரசேனன் மனைவி குணவதி இருக்கிறாள் அல்லவா, அவள் கெட்டவளாக தானே இருந்தாள். அவள் வெகு நாட்களாகியும் இந்த வீரசேனன் திரும்பி வரவே இல்லையே. இந்த திருமூலர் வராதது கண்டு இங்கும் அங்கும் தேடி அலைந்து இறுதியில் ஜம்புகேஸ்வரர் இருக்கும் இடத்துக்கு எப்படியோ வந்து விட்டாள் அந்த அரசி குணவதி. அங்கு முனிவர் போல் தவம் செய்யும் அவரை கண்டும் புரிந்து கொள்ள முடியாதால், அதாவது ஜம்புகேஸ்வரர் உடலில் இருக்கிறார் அல்லவா, வீரசேனனை காணவில்லை. அதனால் அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை இது யாரோ என்று அவள் நினைத்து விட்டாள். அதனால் குணவதி ஜம்புகேஸ்வரராக உருவம் எடுத்து நிற்கும் திருமூலரும் அவள் கணவன் எங்கும் போய்விடல். அப்பொழுது அவரையே கேட்கிறார். அதாவது புரிந்து கொள்ள முடியாதனால் வீரசேனனை பற்றி அந்த ஜம்புகேஸ்வரனாக உட்கார்ந்து இருக்கிறாரே அவரிடமே கேட்டார். அப்பொழுது குணவதி ஜம்புகேஸ்வராக உருவம் எடுத்து நிற்கும் திருமூலரும் அவள் கணவன் எங்கும் போய்விடவில்லை, அந்த மரத்தில் புதைக்கப்பட்டு சிரஞ்சீவி தன்மையுடன் விளங்குகிறான் என்று அறிவித்தார் அந்த ஜம்புகேஸ்வரர், அதாவது திருமூலர். அரசன் புதைக்கப்பட்ட மரமாக அந்த மரம் அமைந்ததால் அது அரச மரம் என்று போற்றப்படும் என்றும் கூறிய திருமூலர் அவளும் இனி சுமங்கலியாகவே இருப்பாள் என்றும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு என்ன செய்தார்? அவளே நீ ஊர் திரும்பிவிடு என்று கட்டளையிட்டார். அதன் பிறகு ஜம்புகேஸ்வரர் உடலில் இருந்தே பல தவங்கள் இயற்றி பலருக்கு நன்மையும் செய்கிறார் திருமூலர். கிருஷ்ண பரமாத்மாவும் நாரதரும் இவரிடம் உபதேசம் வாங்கியதாக தெரிகிறது. எப்படி இருக்கிறது பாருங்கள், திருமூலரிடம் உபதேசம் வாங்கினார்களாம். இந்த செய்தியை யார் கூறுகிறார்? அகத்தியர் நூல் வாயிலாக நாம் அறியலாம். பிற்காலத்தில் ஜம்புகேஸ்வரரில் இருந்தே தில்லை சென்றார். அங்கு நடராஜ பெருமானை துதித்து வந்தார். அதாவது திருமூலராக போகவில்லை, ஜம்புகேஸ்வரராக அந்த இடத்திற்கு சென்று அங்குதான் திருமூலர் சிலாரூபம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. சிதம்பரத்தில் இருக்கும் சிவலிங்கம் யார்? அந்த சிதம்பரத்தில் இருக்கும் சிவலிங்கம் திருமூலரே. பட்டினத்தார் போல் தன் உடம்பையே சிவலிங்கமாக மாற்றிய அந்த பேரு திருமூலருக்கு உரித்தது. இந்த தகவலை நாம் போகர் எழுதிய ஜனன சாகரம் என்ற நூலில் இருந்து அறியலாம். திருமூலருக்கு 7 சீடர்கள் இருந்தனர். அவர்களில் 5 தேவர்களாவர். முறையே பிரம்மா, இந்த மாலாங்கன், இந்திரன், சோமன் ஆகிய சந்திரன், ருத்ரன் ஆவர். பூமியில் அவர்கள் சீடர்கள் காலாங்கிநாதர், கஞ்சமலையான் என்று இன்னும் ஒருவர் இருக்கிறார். அவர் பதஞ்சலி எவ்வாறு யோகத்தின் தலைவரோ அதுபோல சிதம்பர ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த சிதம்பர ரகசியத்தை உலகத்திற்கே அறிவித்தவர் யார்? இந்த திருமூலர் தான். இவர் நினைத்த போது நினைத்த இடத்தில் பிரசன்னமாகி சிரஞ்சீவி தன்மையுடன் விளங்குகிறார் என்று கூறுவர். திருமூலர் தன் பொறுப்புகள் யாவையும் காலாங்கிநாதர், கஞ்சமலையான் போன்ற சீடர்களிடம் ஒப்படைத்து விட்டார். இவர் இயற்றிய பாடல்கள் 8000 என்று போகர் தன் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நமக்கு கிடைத்திருப்பது என்னவோ 3000 பாடல்கள் தான். இவர் 30 நூல்கள் இயற்றியிருக்கிறார். நமக்கு திருமந்திரம் மட்டும் தானே தெரியும். இவர் 30 நூல்கள் இயற்றியிருக்கிறார் என்றும் தெரிய வருகிறது. திருமந்திரம் என்னும் நூல் திருமூலரால் தமிழில் அருளப்பட்ட சிவ ஆகமம் ஆகும். சைவ திருமுறைகளின் வரிசையில் திருமந்திரம் எத்தனாவது பகுதியில் இருக்கிறது? 10வது திருமுறையாக வருகிறது. 9 தந்திரங்களாக வகுக்கப்பட்ட இந்நூல் 3000 பாடல்களை கொண்டது. சராசரியாக ஒவ்வொரு பாடலும் 4 வரிகளாகும். ஒவ்வொரு வரிகளும் 4 சொற்களை கொண்டதாகும் அமைந்துள்ளது. நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளுவீர்கள். நாகரிகமான இந்த நவீன உலகத்தில் பல விஞ்ஞானிகள் உலகின் மொத்த உயிரின் வகைகள், ஊர்வன, பரப்பன, நீரில் வாழ்வன, விலங்குகள், மனித இனம், தாவரங்கள் ஆகிய எல்லாம் சேர்ந்து ஏறக்குரிய 8.7 மில்லியன், அதாவது 1.3 மில்லியன் கூடுதல் அல்லது குறைவு என்று கண்டு அறிந்திருக்கிறார்கள். நமது திருமூலர்
உயிரின் அதாவது உலகின் உயிரின் வகைகள் 8.4 மில்லியன் என்று அப்போதே எழுதி வைத்தார். இப்பொழுதுதானே இந்த நாகரிக மக்கள் கூறுகிறார்கள். இவர் அந்த காலத்திலேயே எழுதி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது, பெருமையாகவும் இருக்கிறது. ஒரு தமிழர் இப்படி செய்கிறாரே என்றால் நமக்குத்தானே பெருமை, நாம் தான் எழுதினோம் என்ற அளவில் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அப்பரி செண்பத்து 400,000 மெய்ப்பரி செய்தி விரிந்து உயிராய் நிற்கும் பொய்ப்பரி செய்தி புகழும் மனிதர் மனிதர் கட்கி பரி சே இருள் மூடி நின்றானே, பரிசே இருள் மூடி நின்றானே என்கிறது திருமந்திரம். 84,100,000 என சொல்லப்படும் வேறுபாடுகளை உடைய, அதாவது நம்மளுடைய பிறப்பு இருக்கிறதே, யோனி என்று கூறுவோமே, அந்த உடைய பிறவிகள் பலவும் மேற்கூறிய முறையிலே உடம்புகளாக உருவெடுத்து வளர்ந்து அவைதாமே உயிர் போல இயங்கி நிற்கும். அதனை அறியாது பொய் சமயங்களை பொருதி சென்று உலக தோற்றத்தை மேற்காட்டியவாறு பலபட தம்முள் முரண், அது முரண் என்றால் என்ன, வேறுபாடு கூறுவோர்க்கு சிவபெருமான் அவரது அறிவை என்று உள்ளவாறே அறியாமையால் மூடி வைப்பவனாகின்றான் என்று பொருள்படும் இந்த பாடல். இவை அனைத்தும் அண்டசம், ஸ்வேதசம், உர்பீஜம், சதாயுசம் என்னும் 4 வகை தோற்றமும் தேவர், மக்கள், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என்றும் 7 வகை பிறப்புமாய் அமைவனவாக இருக்கிறது. அண்டசம் என்பது என்ன, முட்டையில் பிறப்பன. ஸ்வேதசம் வியர்விலிருந்து வருகின்றன, அதாவது அழுக்கு என்று கூறலாம். உர்பீஜம் என்பது என்ன, வித்து, அதாவது வேர், கிழங்கு முதலியவைகளை பிளந்து கொண்டு மேல் நோக்கி முடிப்பன. சராயுசம் என்பது கருப்பைக்குள் உரு நிரம்பி பிறப்பன. தோற்றிடும் அண்டசங்கள் சுவேதசங்கள் பாரில் துதைந்து வரும் உர்பீஜம் சராயுசங்கள் 4 ஊற்றமிகு தாவரங்கள் 19 ஆகும். ஊர் 15 மலர் 11 மாற்றுயிரும் உறைவன நற்பறவைகள் நாற்காலி மன்னியிடும் படப்பத்து மானுடர் 9 ஏற்றியொரு தொகை அதனில் இயம்புவார்கள். யோனி 84,100,000 என்றெடுத்தே என்று சிவப்பிரகாசம் 47 கூறுகிறது. திருமூலர் பல நூல்கள் எழுதியிருந்தாலும் சில நூல்களே நமக்கு கிடைத்துள்ளன. அவையாவன திருமூலர் காவியம் 8,000, சிற்ப நூல் 100, ஜோதிடம் 300, மாந்திரீகம் என்று இருக்கிறது 1, மாந்திரீகம் 600 என்று இருக்கிறது, அது கிடைத்திருக்கிறது. வைத்திய சுருக்கம் 200, சூக்கும் ஞானம் சூக்ஷ்ம ஞானம் 100, சல்லியம் 1000 என்று இருக்கிறது. பெருங்காவியம் 1500, யோக ஞானம் 16, காவியம் 1000, தீட்சை விதி 100, ஆராதாரம் 64, கருங்கிடை 600, கோர்வை விதி 18, பச்சை நூல் 34, விதி நூல் 34, தீட்சை விதி 18. திருமந்திரம் எவ்வளவு எல்லோருக்கும் தெரியும், 3000. இப்படியாக திருமூலர் எவ்வளவு நல்லவராக தானே வைத்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா. அதாவது அவருக்கும் அந்த சிவபெருமானுக்கும் அந்த இடைப்பட்ட வெளி இருக்கிறது, வெளி என்று சொல்லக்கூடாது, அவர் அதோடையே ஒன்றி இருக்கிறார். அதை தானே வைத்துக் கொண்டிருக்கலாம். எதற்காக, உலக மக்கள் உய்ய வேண்டும் என்ற பொருட்டில் இந்த 3000 பாடல்களை நமக்கு தெரிவித்திருக்கிறார். அதனை எவ்வளவு பேர் அந்த பாடி அந்த பொருளை மனப்பாடம் செய்து, அதாவது உணர்ந்து அதை தினமும் அதோடு பயணிக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொன்றும் கதைகள் கூட இருக்கிறது, நிறைய கதைகள் இருக்கிறது. நமக்கு முடிந்தால் அந்த கதைகளையும் பிற்பாடு பார்க்கலாம். அவ்வளவு செய்திருக்கிறார். அதனால் தமிழுக்கே பெருமை என்று கூறலாம். இப்படிப்பட்ட மகான்களை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமைப்படுகிறோம். அது மட்டுமன்று, அதை பற்றி சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.